ஹலோ வியூவர்ஸ், வணக்கங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம கிருஷ்ணா ஆடியோஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிருஷ்ணா ஆடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5.1 அனலாக் ஆம்பிளிஃபையர் வித் பட்ஜெட், ஒரு பட்ஜெட்குள்ள வர மாதிரியான ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர். ஸோ இந்த 5.1 ஆம்பிளிஃபையர் வந்து அக்கர்லிக் பேனல் யூஸ் பண்ணல, பட் நாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு பிவிசி நாப் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த அக்கர்லிக் பேனல் யூஸ் பண்ணாத காரணம் என்னன்னா, அந்த பட்ஜெட்டை குறைக்கிறதுக்காக தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்டிகே ஐசி யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டீகோடர் யூஸ் பண்ணியிருக்கோம். டீகோடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டால்பி டிடிஎஸ் டீகோடர். எதுக்காக டால்பி டிடிஎஸ் டீகோடர் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிவில இருந்து ஏஆர்சியோ இல்லை ஆப்டிக்கல் ஒயரிங்கோ நம்ம கொடுத்துட்டு அது மூலயமா அவுட்புட் வந்து இந்த ஆம்பு உள்ளார போயிட்டு ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து வெளியே வரும். ஸோ அது மாதிரி வரும்போது டால்பி அண்ட் டிடிஎஸ் ஆடியோ வந்து நீங்கள் பிளேயபிளாக மாறும். ஸோ 5.1 சரௌண்டிங்கோட உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஆனால் இந்த ஆம்போட பட்ஜெட் வந்து 8500 மட்டும்தான். இந்த ஆம்பிளிஃபையர் ஃபுல்லாகவே 8500 மட்டும்தான். ஆனால் இந்த ஆம்பிளிஃபையரில் நல்ல குவாலிட்டியான லெஃப்ட் ரைட் ஆடியோ கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிகே ஐசி போட்டிருந்தா கூட 4141 போட்டிருப்போம். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் வந்து உங்களுக்கு வந்து 8 ஆம்பியர்ல டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த பட்ஜெட் வருது. ஸோ இப்போ ஆம்பிளிஃபையரில் ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ பேக் சைடில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுதான் பேக் சைடு. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஆர்சி ஆப்டிக்கல் கோஆக்சியல் இருக்கும். நான் சொல்லியிருந்த மாதிரியே அதை எது வேணுமோ நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் இங்கேயே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்சைட் வியூ பார்க்குறீங்க. ஸோ இன்சைட் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்டிகே 3 ஐசி, 4141 2 ஐசி, 4191 ஒரு ஐசி. 4191 ஐசி என்ன பண்ணணும்னா சப்வூஃபருக்கு 100 வாட்ஸாகவும் சென்டருக்கு 100 வாட்ஸாகவும் மற்ற சேனலுக்கு 50 வாட்ஸாகவும் யூஸ் பண்ணுறதுக்காக 4191 போட்டிருப்போம். அதே மோஸ்ட் ஆஃப் த எஸ்டிகே ஆம்பிளிஃபையர் லோ பட்ஜெட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போட மாட்டாங்க. நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போட்டிருக்கோம். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 8 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டுருவோம். இதே பார்த்தீங்கன்னா லோக்கலில் பார்த்தீங்கன்னா 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மரோட விட்டுருவாங்க. நம்ம 8 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் வந்து 10,050 போட்டிருக்கோம். வந்து யூஸ்வலாக எஸ்டிகே யூஸ் பண்ணுறவங்களாம் 4250 இல்லை 5050 போடுவாங்க. நம்ம 10,050 போட்டு மெட்டல் டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக இந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் எந்த விஷயத்திலும் கம்ப்ளைண்ட் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே ஹை குவாலிட்டியான கண்ட்ரோல், ஈவன் கண்ட்ரோல் கூட அப்பே கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே நல்ல குவாலிட்டியான ப்ரோலாஜிக் போட்டு நீட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரோட ரேட் இதுதான். இது வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான சூப்பர் ஒரு நல்ல ஆடியோ கொடுக்கக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையர். இந்த ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.